ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேடின் முதல் புத்தகத்தில் இன்று நாம் 23ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கும் இறைவசனங்களுக்கும் செவிமடுக்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த பகுதி தருகின்ற விவிலிய விளக்கங்கள் என்னவாக இருக்கும் என்பதை தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்வோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தையவர்களே, இந்த ஒரு பகுதி கோவில் கட்டுவதை நெருங்கி வந்திருக்கிற ஒரு பகுதி. இனி தாவீது அரசர் என்னென்ன முன் ஏற்பாடுகள் செய்து வைத்தார் என்பதை நாம் வாசிக்க இருக்கின்றோம். இந்த பகுதிகளில் முன்பும் வாசித்தோம், இப்பொழுதும் வாசிக்க இருக்கின்றோம். இந்த பகுதிகளிலே தாவீது செய்திருக்கின்ற செயல்கள் என்னவாக இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறோம். தந்தையவர்களே, புனித அகுஸ்தினார் தாவீதை பற்றி பேசும்போது சிங்கர் ஆஃப் சிங்கர்ஸ் என்று சொல்வார், பாடகர்களின் பாடகர் என்று சொல்வார். எதற்கான என்றால் அவருடைய திருப்பாடல்கள் அவ்வளோ அழகானவை என்று சொல்கிறார். அதே புனித அகுஸ்தினார் திருவொளி பாட்டை புனரமைத்தவராக, சீரமைத்தவராக, சீர்படுத்தியவராக மாற்றினார் என்றும் குறிப்பிடுவார். பல விவிலிய வல்லுநர்களும் எருசலேம் தேவாலயத்தினுடைய திருவழிபாட்டை நிர்ணயித்ததும் அதனுடைய திருவழிபாட்டினுடைய நியமங்களை உருவாக்கி வைத்ததும் தாவீது என்றால் அதில் மிகையில்லை என்று பலரும் குறிப்பிடுவார்கள். இதற்கு முன்பாக எங்கே வழிபட்டார்கள்? தொழுகை மேடுகளிலே வழிபட்டார்கள், கூடாரங்களிலே வழிபட்டார்கள். உடன்படிக்கையின் பேழை வந்தபோது உடன்படிக்கையின் பேழை சுமந்து சென்று வழிபட்டார்கள். ஒரு காலகட்டத்திலே எபேது ஓதோம் என்கிற இல்லத்திலே தினமுறைக்கு வைத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அங்கே கொண்டு வந்து ஆலயம் கட்டி அங்கே வைக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே தாவீது மிகுந்த பொருட்செலவோடு, மிகுந்த சிரத்தையோடு, கர்ம சிரத்தையோடு அவர் பல்வேறு விதமான தயாரிப்புகளை இப்போ கடந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் பொருட்களை பற்றி பேசிய குறிப்பேட்டு ஆசிரியர் தாவீது செய்த ஆட்பலத்தின் திறனை பற்றிய ஒரு செய்தியை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதுவும் குறிப்பாக 23ஆம் அதிகாரத்திலே லேவி என்று அழைக்கப்படுகின்ற திருத்தூயக பணியாளர்களுடைய பணி முறைமைகள் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட வம்சமாக அவர்கள் இருந்தார்கள், எப்படிப்பட்ட வேலைகள் அவர்கள் பண்ணித்தார்கள், எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்ய தேவையில்லை, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பது பற்றிய செய்திகள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வெகு சாதாரண இயல்பான ஒரு அதிகாரம். அதிகபட்சமான செய்திகள் நமக்குள்ளாக கொண்டு வருவது கிடையாது. நிறைய பெயர்கள், நிறைய வம்சாவழிகள் இவர்களோடு கூடிய அதிகாரத்திலே நமக்கு என்ன செய்தி இருக்கிறது? இறை வார்த்தையிலிருந்து செய்தி இல்லாமல் போகவே போகாது. ஆழ்கடல் வற்றி போகலாம், அண்டார்டிகா வற்றி போகலாம், ஆப்பிரிக்காவுடைய பஞ்சம் தீர்ந்து போகலாம். ஆனால் இங்கே இருக்கின்ற இறை வார்த்தையினுடைய வசனம் ஒருபோதும் குறையாது. அதை நம்ம மறந்துவிட முடியாது. அந்த வகையை பார்க்கின்ற பொழுது முதல் வசனத்தை வாசிப்போமே. தாவீது வயது முதிர்ந்து கிழவரான போது தம் மகன் சாலமோனை இஸ்ரேலுக்கு அரசராக்கினார். இந்த பகுதியானது வரலாற்று நூட்களிலே பெத்சேபா நாத்தான் இறைவாக்களோடு வந்து சாலமோனை அரசராக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஒரு பகுதியை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது. அப்பொழுது வயது முதலில் இருக்கிற தாவீது எழுந்து வர இயலாதவராக இருக்கிறார். கிகோன் ஊற்று பகுதியிலே இருக்கின்ற இடத்திலே அரசராக அவரை அறிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சியை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆக சாலமோன் தாவீதினுடைய உத்தரவின் பெயரில் தான் அரசரானார் என்பதனால் இரண்டு வரலாற்று குறிப்பு செய்திகளை குறிப்பிட்ட ஆசிரியர் குறிப்பிட்டு செல்கிறார். அவர் வழிதவறி நடந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த மகனின் வாரிசு அல்ல என்ற ஒரு செய்தி. இரண்டாவது, நியமப்படி, முறைப்படி, ஞானத்தினாலும் அறிவினாலும் சிறந்த ஒருவரை தாவீது தேர்ந்தெடுத்து தன் பல மகன்களில் அவரை முதல் குடியாய் மாற்றி அரசராக்கினார் என்ற செய்தியும் குறிப்பிட்ட ஆசிரியர் வரலாற்று நூல்களை ஒட்டிய சொல்கின்றார். அதை தொடர்ந்து வாசிக்கும்போது லேவியர்கள் என்ற ஒரு இனம் இருக்கிறது. அந்த லேவியர் இனம் எங்கே இருந்து வருகிறது? ஆரோனின் வழிமுறைகளாக இந்த லேவியர் இனம் வருகிறது. மோசே கடவுளோடு பேசுகிறார்.
எரியும் முட்புதரிலே கடவுள் மோசேவோடு பேசுகிறார். மொய்சா மொய்சா என்று சொல்ல, என்ன இது முட்புதர் கருகாமல் எரிகிறதே என்று அதை பார்ப்பேன் என்று அருகே வரும்போது, உன் காலணிகளை கலட்டிவிடு, ஏனில் நிற்கும் இடம் புனித இடம் என்று சொல்ல மோசே காலணிகளை கலட்டிவிட்டு அருகில் வந்து பார்க்கிறார். அப்போது ஆண்டவர் அவரோடு உரையாடுகிறார். நீ என் மக்களை மீட்பதற்காக புறப்பட்டு செல், என் மக்களை மீட்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளன் நீதான் என்று சொல்லும்போது, ஆண்டவரே நான் திக்குவாயன், எனக்கு பேச தெரியாதே என்று சொல்வார். உன் சகோதரன் ஆரோனை அழைத்துச் செல், நீ செய்வாய், அவன் சொல்வான் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அங்கதான் அந்த ஆரோன் மோசே என்கின்ற அந்த கூட்டணியானது இனிமையாய் அமைகிறது. சொல்வதற்கும் பேசுவதற்கும், இறைவனோடு பேசுவதற்கும் மனிதரோடு பேசுவதற்கும் ஒரு இணைப்பு பாலமாய் அந்த லேவி இருக்கிறார். இறைவனையும் மோசேவையும், மோசேவையும் பார்வோனையும் இணைக்கும் பாலமாக அந்த ஆரோன் என்கின்ற அந்த லேவியின் வம்சமானது அங்கே பிறக்கிறது, சிறக்கிறது. அந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ அந்த லேவியர் இனத்தவர்கள் இறைவனுக்கென்றே பணி செய்கிறவர்கள், இறைவனுடைய பணியில் சிறந்தவர்கள். அது தொழுகை மேடாக இருந்தாலும், உதாரணத்துக்கு உடன்படிக்கை படையை லேவியர்கள் ஏந்தி கொண்டு அந்த யோர்தான் நதியில் இறங்குகிறார்கள். யோர்தான் நதி ரெண்டாக பிரிகிறது இல்லைங்களா? அப்போ அந்த உடன்படிக்கையின் காலகட்டத்திலிருந்து லேவியருடைய பணியானது தொடர்ந்து வருகிறது. இப்பொழுது அவருடைய பணியானது சீரமைக்கப்படுகிறது. இந்த வேலை தான், இவ்வளவு தான் சம்பளம், இவ்வளோ தான் நாள், இவங்க மட்டும்தான் லேவியர்கள், இவங்க மட்டும்தான் இந்த குலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இவங்களாம் என்று ஒரு வரையறைக்கு மோசே உட்படுத்துகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது வயது பாருங்களேன், லேவியருள் 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. லேவியருள் 30 அதற்கு மேற்பட்ட வயதும் உள்ளோர் எண்ணப்பட்டனர். அவர்கள் மொத்தம் 38,000 ஆண்கள். 38,000 ஆண்கள், 30 வயதுக்கும் அதுக்கு மேற்பட்டவரும். இயேசு எந்த வயதில் பணிவாழ்வு செய்ய வந்தார்? 30ஆம் வயதில். ஆக 7 வயது என்பது இஸ்ராயல் மக்களுடைய வயது அறிவு விவரம் அறியும் வயது என்றும், 12 வயதிலே அவர்கள் தொழுகை கூடத்திற்கு வரலாம் என்றும், ஆலயத்திற்குள்ளால் நுழையலாம் என்றும், ஆலய வழிபாடு செய்யலாம் என்றும், ஜெபக்கூடத்தில் பங்கேற்கலாம் என்றும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 30 என்பது ஒரு முழு மனித நிலையை எட்டிய ஒரு வயது. முழு மனித நிலை எட்டிடு. ஒரு திருமணத்திற்கு முன்பாக திருமணம் செய்து கொண்டாலும் அந்த 30 என்பது ஒரு மெச்சூர்டான ஏஜாக அவங்க கருதுனாங்க. அப்போ 30 வயதும் அதற்கு மேற்பட்ட ஆண்களை தேர்ந்தாங்க. அவங்க மொத்தம் 38,000 பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து வாசிப்போமே. அவர்களுள் 24,000 பேரை ஆண்டவரின் இல்ல பணிகளுக்கு பொறுப்பாளராகவும், 6,000 பேரை அலுவலர்களாகவும் நடுவர்களாகவும், 4,000 பேரை வாயிற்காப்போராகவும், 4,000 பேரை ஆண்டவரை போற்றுவதற்காக தாம் செய்து வைத்திருந்த இசைக்கருவிகளுடன் புகழ் பாடுவோராகவும் நியமித்தார். இப்போ பாருங்க, 5 வகையான ஆஃபீஸ் இருக்குதுங்க. முதலாவது 24,000 பேரை ஆண்டோடைய இல்ல பணியின் பொறுப்பாளர்கள். கழுவுறது, துடைக்கிறது, பொருளை தயார் பண்ணுறது, பள்ளிக்கு பொருட்களை தயார் பண்ணுவது, பீடத்தை சுத்தம் செய்வது, கழிவுகளை நீக்குவது, இதெல்லாம் முக்கியம். ஏன்னாக்கா நம்மளுக்கு ஒரு 24,000 பேர் என்னடா அவன் அவ்வளோ பேர்த்த வச்சு என்னடா பண்ண போகிறானுங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஒரு கோபம் ஒரு வரக்கூடும். ஆனால் ஜெருசலேம் அட் த டைம் ஆஃப் ஜீசஸ் என்று ஒரு அழகான புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை எழுதியவர் ஜோக்கிம் ஜெரேமியாஸ் என்கிற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர். இயேசுவின் காலத்தில் எருசலேம் என்று அவர் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். பாஸ்கா பண்டிகையின் பொழுது கிட்டத்தட்ட 1 முதல் 1.5 லட்சம் ஜனங்கள் எருசலேம் நகருக்குள்ளாக மட்டும் கூடுவார்கள். நகருக்குள்ளாக மட்டும். அந்த நகரத்தில் மொத்த கெப்பாசிட்டி 30,000 பேர் தான். ஆனால் 1 முதல் 1.5 லட்சம் மக்கள் கூடுவார்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு செம்மறி ஆட்டுக்கிடாவையோ அல்லது வெள்ளாட்டுக்கிடாவையோ பலியாக ஒப்பு கொடுக்கும். அப்போ கிட்டத்தட்ட 40 முதல் 45,000 ஆடுகளை 1.5 நாளில் அடித்து ஸ்லாட்டர் பண்ணுறாங்க. அழுக்கு, சாணி, இது ரத்தம், குடல் கிடல் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணி இது பண்ணிட்டு அதனுடைய பகுதியை பிரித்து பலிக்கு எதுக்கு, வீட்டுக்கு எதுக்கு, குருக்களுக்கு எதுக்கு, இளைவர்களுக்கு எது பிரித்து கொடுக்க எல்லாத்தையும் செய்யணும்னா ஆளுக்கு வேணுமா இல்லைங்களா? வேணுங்களா? ரெண்டாவது இன்னொரு கேள்வி, 28,000 பேரும் வேலை செஞ்சாங்கன்னா சம்பளத்துக்கு எங்கே போகிறது? அப்படி என்றால் சாலமோன் காலகட்டத்திலே அது இன்னும் அதிகமாக விளக்கப்படும். இவர்கள் பணி முறைமைப்படி திருவிழா சீட்டு போட்டு அது வருவாங்க. இப்போ பாருங்கள், சக்கரியாவிற்கு ஆலயத்திலே தூபம் காட்டும் பொறுப்புக்கு திருவிழா சீட்டு விழுந்தது. சீட்டு போட்டு பார்க்குறாங்க, சக்கரியான்னு வருது. இந்த மாதத்தில் இந்த வாரங்களில் இவர் இங்கே தூபம் காட்டணும் அது பண்ணி அதற்கேற்ற சன்மானத்தை அவர் பெற்றுக்கொண்டு தன் சொந்த ஊருக்கு போய் விடுவார். நீ எங்கேனாலும் இருந்துக்கோ, உன் வீட்டில் இருந்துக்கோ, ஆனால் இங்கே வந்து பணி செஞ்சுட்டு போயிடணும் என்று அந்த ஒரு குறிப்பும் அந்த காலத்தில் அந்த புத்தகம் சொல்கிறது. அந்த வகையில்
ஆலய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க 24,000 பேர். அதன் பேர் 6,000 பேர் அலுவலர்களாகும் நடுவர்களாகும். நடுவர்கள்லாம் என்ன சாமி? ஜட்ஜஸ். கோயிலில் போய் என்ன ஜட்ஜஸ்? அதுதான் என்னென்னா, கோயில் வாசப்படியில் ஆடுகள் புறாக்கள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த ஜட்ஜு வந்து அப்புறம் வீட்டிலேருந்து நம்ம ஆட்டை பிடிச்சிட்டு வருவோம், வீட்டிலேருந்து மாட்டை பிடிச்சிட்டு வருவோம், வீட்டிலேருந்து புறாவை பிடிச்சிட்டு வருவோம். இது பள்ளிக்கு உகந்தது, இது பள்ளிக்கு உகந்தது அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவங்க உத்தரவு கொடுத்த இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க உத்தரவு கொடுத்தா தான் அது பள்ளிக்கு போகும், இல்லாட்டினா பள்ளிக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் என்ன பண்ணாங்க, நிறைய சமயத்தில் வீட்டிலேருந்து வர்றதை அது நல்ல இது சொட்டை இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வாங்குங்க. அப்போ 10 மடங்கு 20 மடங்கு விலை உயர்த்தி விற்கிறது. அப்போ விற்கும்போது தான் ஏசு கோபம் போட்டு எல்லாத்துக்கும் கமுத்து போட்டு வச்சு செய்கிறாரு. அதுதான் வந்து அதனுடைய இது. அது இன்னொரு இது. அதே மாதிரி வந்து மலாக்கி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் நடுவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஊனமாக இருக்கிறது, குருடாக இருக்கிறது, ஊழையாக இருக்கிறது, கண்ணில் பூளை விழுந்தது, கால் மடமானது, அதெல்லாம் இல்லை. ஓகே 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 எடுத்துக்கோ, நம்மக்கிட்ட கையில் கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கிட்டு போன்றாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, வா 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 அதெல்லாம் எடுத்துகிட்டு வா, அது இந்த சாணியில் மூஞ்சில் அடிக்கிறேன் நான் மூஞ்சில் அடிக்கிறேன். கவர்னர்கிட்ட போய் கொடுத்து அதை கொடுப்பியா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போய் கொடுத்து அதை கொடுப்பியா? அவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், எனக்கு ஒரு நியதியா? கடவுளை ஏமாத்துறியா? ஏமாத்துற? உன் ஆசையை சாபமாக மாற்றுவேன்னு சொல்லி அவர் கடுமையாக சாடுறார். அதனால தான் சொல்கிறேன், இந்த பகுதி வந்து நடுவர்களாகவும் அலுவலக பொறுப்பாளராகவும் நடுவர்களாகவும் அவர் ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் 4,000 பேரை வாயில் காப்பவராகும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும். வாயில் காப்பவர்களாக இருப்பாங்க. வாயில் காப்பவர்கள் வந்து சிறப்பு பணியாளராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த இது 4,000 பேரை ஆண்டவரை போற்றுவதற்கான தம் செய்த இசைக்கருவிகளை மீட்பவர்களாக. அது 4,000 பேர் சிங்கர்ஸ். 4,000 பேர் சிங்கர்ஸு. எப்படி இருக்கும் சாமி? அப்பா, அதுதான் 4,000 பேர் சிங்கர்ஸு. அதில் வந்து நைட் சிங்கர்ஸு, மதிய வேலை சிங்கர்ஸு, காலை வேலை சிங்கர்ஸு, அதேமாதிரி மாலை வேலை சிங்கர்ஸு என்று அவர் பிரிப்பார்கள். இந்த கோரா குழுவினர்கள், கோராக்கியர்கள் நம்ம பேசணும் இல்லைங்களா, இந்த கோரா குழுவினர் நைட்டு வேலையில் பாடுறவங்க. நைட்டு வேலை பாருங்க, அப்படி மனதுருக பாடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக விடிய பாடிக்கிட்டே இருப்பாங்க. விடிஞ்ச உடனே அடுத்த பேட்ச் வந்துடும், அடுத்த குரூப் வந்துடும். அப்படி அதை பிரித்து போட்டு அதை வந்து பல குழுக்களாக பிரித்து அந்த பாடல்குழுவாக இருப்பாங்க. லேவிய மக்களான 3 குடும்பங்களை பற்றி 6ஆம் வசனம் பேசுகிறது பாருங்களேன். தாவீது அவர்களை லேவிய மக்களான கெர்சோன், கோகாத்து, மெராரி என்னும் குடும்பங்களின்படி பிரித்தார். அந்த 3 மிகப்பெரிய குடும்பங்கள், குடும்ப தலைவர்கள், அவர்களின்படி அவர் பிடிக்கிறாரு. அதை பற்றி பார்க்குறாரு. அதே போல் நான் வந்து இப்போ பெருசாக ஒன்று சொல்லலை. 13ஆம் வசனத்தை வாசிப்போமே. அம்ராமின் புதல்வர் ஆரோன் மோசே. ஆரோனும் அவன் புதல்வர்களும் திருத்துயகத்தை என்றும் புனிதமாக்கவும் என்றென்றும் ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காட்டவும் அவர் தம் திருமுன் பணி செய்யவும் அவர் பெயரால் ஆசி வழங்கவும் அர்ப்பணிக்கப்பட்டனர். அதான் அம்ரானின் புதல்வர் ஆரோன், மோசே. ஆரோனும் அவர் புதல்வரும் திரு தூயகத்தை என்றென்றும் புனிதமாய் காக்கவும். அந்த இடத்துல எந்த அசிங்கம் வந்துடக்கூடாது. அது வந்து இயற்கையாகவோ இயற்பொருளாகவோ செயல்பொருளாகவோ சொல்லாலேயோ தேவ தூஷணத்தினாலேயோ அந்த இடத்துல எந்த விதமான மாசு மறுபற்றி அந்த புனிதத்தை காக்க வேண்டும் என்பார்கள். எந்த அளவுக்கு அவருடைய இதை பார்த்தாங்கன்னு சொல்லியிருக்கேன்னு தெரில. பவுல் அடிகளாரும் அவர் வந்து தீமோத்தேயுவை கூட்டிக்கிட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு வராங்க. எப்போ? எருசலேம் தேவாலயம் 70ஆம் நூற்றாண்டு டைட்டஸ் மன்னனுடைய காலகட்டத்தில் இடிக்கப்பட்டது. ரோமை சாம்ராஜ்யத்தில் இடிக்கப்பட்டது. அந்த இடிக்கப்பட்ட இடத்தை அவ்வளோ புனிதமாக பாதுகாத்தார்கள். அந்த பாதுகாக்கப்பட்ட புனிதமான பகுதிக்குள்ளாக வந்திருப்பாரோ, ஒரு பிற இனத்தானை கூட்டிக் கொண்டு வந்திருப்பாரோ என்று சொல்லி கல்லால் எறிய கொல்ல பார்த்து அவரை கைது செய்கிறார்கள். அங்கு ஆரம்பித்த அந்த சிறை பயணம்தான் ரோம நகரத்திலே சிறை வெட்டப்பட்டு தலை வெட்டப்பட்டு சிறையிலே தள்ளப்பட்டு மரித்து போன காட்சியோடு நிறைவு பெறுகிறது. அந்த அவ்வளோ புனிதமாக நினச்சாங்க. இந்த புனிதமான இடத்த இடிஞ்சே போயிருந்தாலும், செவ்வரே இல்லைனாலும், அப்படியே புழுதியாக கிடந்தாலும் அந்த இடத்துல யாரும் மாசுபடுத்தக்கூடாது. ஒருத்தன் மீறி வரக்கூடாது, ஒருத்தருடைய கால் படக்கூடாது. அது கடவுளுடைய இடம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதுதான் அந்த திருத்துவத்தை புனிதத்தை காக்க வேண்டும் என்று அவர்கள் அவ்வளோ, அதான் இயேசுவே சொல்றார், உன் ஆலயத்தின் மீது இருந்த பற்றுவதனை எரித்து விடும் என்று சொல்கிறாள். அந்த கன்சியூமை அப்படின்ற அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தூயகத்தை என்னுடைய புனிதமாய் காக்கவும் என்றென்றும் ஆண்டவருக்கு முன்பாக தூபம் காட்டவும். தூபம் காட்டுதல் என்பது இறைவனுக்கு உன்னதமான மகிமையை காட்டுவதாகும், மாற்றுவை காண்பதாகும்.
தூதர்கள் சொல்கின்ற பரிசுத்தர் 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 என்பதற்கு இணையான தூபம் காட்டுதல், வான தூதர்களே தூபம் காட்டுவது அழகாக பாருங்கள். வேளாங்கண்ணியில் பார்த்தோம்னாக்க அந்த பெரிய இந்த ஆர்ச்சில் மாதா இருப்பாங்க, திவ்யநட்சத்திரம் இருக்கும், தூபம் காட்டுவதை போல் வானத்தூர்களுடைய அணிஞ்சிருப்பாங்க. பார்த்தா மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த காட்சியை போல தான் அந்த வானத்தூர்கள் தூபம் காட்டுகின்ற அழகான ஒரு காட்சி என்பது இறைவனுக்கும் மகிமை, இறைவனுக்கும் ஆட்சிமை, இறைவனுக்கு உன்னத இறைவனுக்கு ஆட்சிமை, உன்னத இறைவனுக்கு மகிமை என்று அவர்கள் சொல்லாமல் சொல்லுகிற அந்த தூபம் காட்டுகிற நிகழ்வு. அதே போல் அவர் தம் திருமுன் பணி செய்யவும் அவர் பெயரால் ஆசி வழங்கவும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுளின் பெயரால் ஆசி வழங்குவார்கள். ஆரோனின் வடிவந்தோரின் குருக்களுடைய முக்கியமான பணிகளில் ஒன்று இறைவனின் பெயரால் ஆசி வழங்குவது. அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பார்ப்போம். நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய வழிமுறையாவது, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவார்கள், நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். அதான் கடவுளுடைய ஆசியை வழங்குவதற்கு என்று ஒரு வாய்ப்பாடு இருக்கிறது. அந்த வாய்ப்பாடின் பிரகாரம் தான் அவர்கள் ஆசி வழங்க வேண்டும். எப்படி வழங்க வேண்டும் பாருங்களேன். ஆண்டு உன்னை காப்பாராக, அருள் பொழிவாராக, உமக்கு அமைதி அருள்வாராக. பாதுகாப்பு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டுடைய அமைதி, அதாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆரோனின் குலத்தார் புத்தாண்டு நாளிலே முழுமதி நாளிலே அவர்கள் தன் மக்களுக்கு பார்த்து சொல்ல வேண்டும். எந்த இடத்திலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யாருக்கு சொல்ல வேண்டும் என்பதை பற்றி ஒரு அழகான நெறிமுறைகள் இருக்கிறது. புக் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் என்று இருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த ஃபிட்லர் அண்ட் த ரூஃப் என்ற ஒரு படம் இருக்கிறது. அது ஒரு யூத கிழக்கு ஐரோப்பிய யூத குடும்பத்தை பற்றிய அந்த படம். மிக அழகான படம். 2.5 மணி நேரத்துக்கு மேல் அந்த படத்திலே ஒரு யூத சகோதரர் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலே குடிபெயர்ந்து அகதியாக இருக்கிறார். அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள், அவர்கள் படுகின்ற வேதனைகள், மற்ற மக்கள் குடும்பங்களுக்கு மத்தியில் எப்படி கடவுளோடு உறவாடி அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். சாபாத் பண்டிகையை பற்றி, பாஸ்கா பண்டிகையை பற்றி மிக அழகாக தத்துரமாக எப்படி நடக்குமோ அதை அப்படியே படத்தில் காட்டியிருப்பார்கள். என் மாணவர்களுக்கு ஆண்டாண்டு அதை நான் காண்பிப்பேன். அதில் ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது. அவர் ராபி. அவருடைய வேலை என்னவென்றால், எதற்கெல்லாம் ஒரு ஆசி இருக்கிறதோ அதை விவிலியத்திலிருந்தும் அல்லது ரபிக்களின் புத்தகங்களிலிருந்தும் சொல்ல வேண்டும். அப்போ ஒருத்தன் தையல் மிஷின் ஒன்று வாங்கியிருப்பான் புதுசாக. ராபி, இந்த மிஷினை தைக்கலான்னு இருக்கிறேன், இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். வெயிட் ஐ ஹேவ் பிளஸிங் அப்படிப்பார். குழந்தை பிறந்தா வெயிட் ஐ ஹேவ் பிளஸிங்னு வருவார். ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் போல் அவர் இருப்பார். ஆனால் அவருடைய அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிற உண்மை மிகப்பெரியது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசிமொழி. ஒன்றை வாயில் போடுவதற்கு முன்பாக ஒரு ஆசிமொழி. அது மாத்திரையாக இருந்தால் ஒரு ஆசிமொழி, பழமாக இருந்தால் வேறொரு ஆசிமொழி. அதுதான் யூத மக்களுடைய அவ்வளோ அழகான ஜெபம் கலந்த வாழ்வு. அப்போ அந்த ஜெபம் கலந்த வாழ்வை நினைவுபடுத்துவதும் அறிவுறுத்துவதும் இந்த ஆரோனின் வழிவாரத்தில் வருகின்ற குருக்களுடைய பணியாக, லேவியர்களுடைய பணியாக இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது 4 பணிகளை அவள் அழகாக பார்க்குறாங்க. அவர் பெயரால் ஆசீர்வதிக்கப்பட்டனர். அப்போ அடுத்த பகுதியாக ஒரு செய்தி 21ஆம் வசனத்தை வாசிப்போமே. மெராயின் புதல்வர் மக்லி மூசி. மக்லியின் புதல்வர் எலையாசர் கீசு. எலையாசர் இறந்தபோது அவருக்கு புதல்வர் எவரும் இல்லை. அவர் சகோதரனாகிய கீசின் புதல்வர் அவர்களை மணந்து கொண்டனர். மூசியின் புதல்வர் மக்லி, ஏதேர், எரேமோத்து ஆகிய 3. இப்போ ஒரே ஒரு செய்தி என்ன சொல்கிறேன்னாக்க, ஒரு குருவானவர் பிள்ளை வரமின்றி இறந்து போனால், அது புதல்வர்கள் இல்லாதால் இறந்து போனால், புதல்வியர்கள் மட்டும் இறந்து போனால், அதே குருத்துவ குலத்திலிருந்து ஒருவர் மனம் செய்து அந்த தந்தையருக்கு ஒரு வழித்தோன்றலை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய நியதியாக இருக்கிறது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், ரூத்து புத்தகத்தில் கணவன் இறந்து விட்டான், அவனுடைய பெயருக்கு பெயர் விளங்க ரூத்தை மணந்து பிள்ளை பெற்று தர வேண்டும். தர விரும்பாதவர்களை கடவுளிலிருந்து கோபப்படுகிறார், சாடுகிறார்.
ஆனால் உதவி செய்கின்ற போவாஸை ஆஸ்வதிக்கிறார். அந்த பகுதியை பார்க்குறோம். அந்த லெவரேட் மேரேஜ் என்று சொல்வார்கள். இந்த இடத்துல லெவரேட் மேரேஜ் பற்றி நான் சொல்ல கிடையாது. மாறாக புதல்வரின்றி இறந்து போன புதல்வியர்களுடைய நிலை பரிதாபமாக இவர்களக்கூடாது என்பதற்காக மற்ற குருக்களுடைய லேவியர்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளையை மணர்ந்து கொண்டு அந்த குடும்பத்தை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிறார்கள். அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஒருமைப்பாடு, ஒற்றுமை உணர்வு, அதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல் 24ஆம் வசனம் பாருங்களேன். தங்கள் மூதாதையரின் குலங்களின்படியே மூதாதையர் குடும்பத் தலைவர்களாய் இருந்த லேவியரின் புதல்வர்கள் இவர்களே. இவர்கள் 20 அதற்கு மேற்பட்ட வயதும் உடையவர்கள். தனித்தனியே ஆள்களுடைய பெயர்களின் எண் வரிசையின்படி பதிவு செய்யப்பட்டு ஆண்டவர் திருக்கோவிலின் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதுதான் இப்போ அவங்க இந்த பணியில் ஈடுபடுவதற்கு முன்பாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். பதிவு பண்ணிட்டு சீனியாரிட்டி பிரகாரம், வரிசை பிரகாரம் லேவியர்கள் தனித்தனியே குழுவாய் 20 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களும் அந்த பணிக்கென அழைக்கப்படுவார்கள். 30 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களும் பணியில் அமர்த்தப்படுவார்கள். அஃபிஷியலி தே ஆர் இன்ஸ்டிடியூட்டட். இந்த பிள்ளைகள் இனிஷியேட்டட் இன்டு த ஒர்க். அதுதான் பண்ணுவாங்க. அதில் 25ஆம் வசனம் அழகான வசனம். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுள் ஆகிய ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி தந்து எருசலேமில் என்றும் குடியிருக்கிறார். எனவே லேவியர் திருக்கூடாரத்தையும் வழிபாட்டுக்கான அனைத்து கலன்களையும் இனி சுமக்க வேண்டியதில்லை என்று தாவீது கூறினார். அதுதான் லேவியர்கள், குருக்கள் என்று இரு குழுவினர் இருக்கிறாங்க. அதில் பல சமயத்தில் லேவியர்கள் குருக்களை விட அடுத்த நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். பல சமயங்களில் பாரமான சுமைகளை சுமந்து கொண்டு செல்லும் பழு நிறைந்த வேலையை அவர்களிடம் ஒப்படைப்பார்கள். தாவீதுடைய காலகட்டத்திலே லேவியர்கள் உடன்படிக்கையின்படி வேலையானது எருசலேமுக்கு வந்துவிட்டதால் அந்த சுமக்கும் பணியை பழுவான சுமைகளை சுமக்கும் பணியை நீங்கள் செய்ய வேண்டியதில்லை என்று விளக்கு கொடுக்கிறார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த திருச்சட்டம், தோரா என்ற திருச்சட்டத்தினுடைய சட்ட முறைமைகள் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. புது வடிவம் பெறுகிறது, புது ஆற்றல் பெறுகிறது, புது விளக்கம் பெறுகிறது. அது அந்த அளவுக்கு அவர்கள் பரந்த மனப்பான்மை உடையவர்களாக இருந்தார்கள். சட்டத்தில் எழுதியதுதான் என்று அடம்பிடித்து அதன்படி நடக்காமல் அதனுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளாக இருந்தது என்பதை தான் பார்க்கிறேன். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவங்க ஆண்டு நின்று அது எந்த எண்ணிக்கையாக இருக்குதோ, எந்த பிரிவோ அந்த பிரிவு அந்த எண்ணிக்கை அங்கே நின்று அந்த பழியை செலுத்தணும். செலுத்துவது ஒருவராக இருக்கலாம், யாருக்கு திருவிழச்சீட்டு உள்ளதோ அவராக இருக்கலாம். ஆனால் அந்த குரூப் அங்கே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த சன்மானமோ அல்லது மற்ற இன்னொரு மரியாதையோ அல்லது அவருடைய ஒரு அட்டண்டன்ஸோ அது கிடைக்கப்படும். நல்ல தெளிவாக சொல்கிறாரு. சகோதரரான குருக்களுக்கு ஆண்டவரின் இல்லப்பணியில் அவர் உதவி செய்ய வேண்டும். குருக்களுடைய சொந்த சகோதரர்களைப் போலத்தான், அவர்களுக்கு தாழ்ந்தொள்ளாகும் உயர்ந்தலாகும் அல்ல, ஆனாலும் இல்லப்பணியில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் லேவியருடைய திட்டமாக